ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்பொழுதும் கல்வி எந்த சமூகத்துக்கோ சரி, மனிதர்களுக்கு கல்வி என்பது முக்கியமான விடயம். குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரையில் கைவிட முடியாத, அழிக்கப்பட முடியாத முக்கியமான ஒரு விடயம் என்பது கல்விதான். உலக பொதுமறையாம் திருக்குறளில் கூட முதல் வரிகளில் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள், அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. அந்த அளவு கல்வியை எப்பொழுதும் நாங்கள் கைவிடக்கூடாது. சங்க காலங்களில் இலக்கியங்களில் கூட காதல் வீரத்துக்கு இணையாக பேசப்பட்டது அந்த கல்வி. எழுத்தறிவிப்பவன் இறைவனாவான். இந்த அறிமுகத்துடன் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், கல்விக்கு அதிகமாக, அதாவது மாறி வரும் உலக போக்குகளில் கல்வியை நாங்கள் தேடும்போது அதன் கற்றல் வழிமுறைகளையும் நாங்கள் மாறி மாறி தேட வேண்டிய சூழல் இருக்கின்றது. அந்த வகையில் அதிதிகள் பக்கத்தில் இணைந்திருக்கின்றார் திருமதி பவானி சுந்தரம் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இப்பொழுது அரசாங்கங்கள் கூட பல சுதந்திரம் அடைந்த காலத்துக்கு பிற்பாடு நிறைய மாற்றங்களை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். அதாவது பாடத்திட்டங்களில், கல்வி பாடத்திட்டங்களில் புதிய மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள். உங்களை சந்தித்து பேசும்போது தான் தெரிகின்றது, நீங்களும் கற்றல் முறைகளில் பல மாற்றங்களை, புதிய முறைகளை கொண்டு வருகின்றீர்கள். அது இலங்கைக்கு புதியதுதான். ஆனால் உலகத்தை பொறுத்தவரையில், தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த புதிய பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி கொண்டு விட்டார்கள். நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி நிற்கின்றோம். உங்களுடைய இதை பற்றி பார்ப்பதற்கு முதல் உங்களை பற்றி சிறு அறிமுகம். யார் நீங்கள்? ஸோ என்னோட பேர் நீங்கள் சொன்னீங்க, பவானி சுந்தரம். நான் இந்தியாவிலேருந்து தான் இங்கே வந்தேன். 91 இங்கே வந்தேன். அப்போ இருந்தே இங்கே தான் இருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தேடினதுக்கப்புறம் தான் எஜுகேஷன், படிப்பு, அது சம்பந்தம் தான் நமக்கு ரொம்ப உரிதானது, நமக்கு சூட் ஆகுது அப்படின்னு நினச்சி தான் ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சி டீச்சர் ஆனேன். எத்தனை ஆண்டு டீச்சர் ஆனீங்க? 2003 தான் நான் ஒரு ஸ்கூலுக்கு போய், அதுக்கு முன்னாடி மேபி சின்ன ஸ்கூல்ஸில் இருந்திருப்பேன். பட் வேலை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் 6 மாதம் கூட நான் எங்கேயுமே இருக்கலை. பிகாஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ரெகுலர் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், அது எனக்கு என்றைக்குமே ஒத்து வராதது ஒன்று. என்னையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் படிக்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் ஆஃப் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. அது இருந்தால் அதிலிருந்து நம்ம இன்னும் ஈஸியாக படிக்க முடியும், எளிதாக படிக்க முடியும், அந்த கொண்டு போக முடியும், மனப்பாடம் பண்ணாமே எழுத முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எவ்வளவோ செய்யலாம். வெறும் புத்தகத்தை பிடிச்சி புக்கே பார்த்து எப்படியாவது இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணி ஆகணும்னு ஒருத்தர் லைஃப் இருக்கவே கூடாது. ஒரு படிப்பே ஒரு சுவாரஸ்யமாக, இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக போக வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதில் தான் நான் இதை கண்டுபிடிச்சது. ஆக்சுவலி நான் ஐ கேம் அக்ராஸ், அமெரிக்காவில் போயிருந்தப்ப இந்த ஸ்டடி டெக்னாலஜின்னு சொல்லுவோம், எல்ரான் ஹப்பர்ட் எழுதியிருக்க ஸ்டடி டெக்னாலஜினா கற்றலின் தொழில்நுட்பம். எஸ், அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். நான் எப்போ இந்த கோர்ஸை ஃபஸ்ட்டாக செஞ்சனோ, தட் வாஸ் மேபி 2006 இருக்கும், 5-6. நான் யோசித்தேன், நமக்கு இது தெரியல, நம்ம படிச்சுப்பேன், இதை விட எவ்வளவோ கூட படிச்சிருப்பேன். இல்லை, எனக்கு என்ன கவலை என்றால், நாங்கள் படிக்கும்போது இந்த இதை அறிமுகப்படுத்தி அதே தான் நானுமே நாங்கள் இருந்திருக்கலாம். நானும் அதே தான் 15 கிலோ தூக்கி கொண்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு எல்லாம் போவோம் நாங்கள் படிக்கிற நேரம். கண்டிப்பாக நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நினச்சி, இது நம்மளோட போகக்கூடாது, எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு இன்னும் கூட போயிட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டு நிறைய படிச்சுட்டு ஐ ப்ராட் திஸ் பேக். நான் நினச்சேன், சரி நம்ம இங்கே தானே இருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் இருக்கப்போ ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ செய்யணும்னு. அப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தினேன் வெள்ளவாத்தையில். அந்த இன்ஸ்டிடியூட்டில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தோம். எல்லோரும் படிக்கலாம். ஒரு வயசு, நானே படிச்சப்போ எத்தனை வயசு எனக்கா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்லி கொடுத்தோம் ஒரு அளவு. அப்போ எங்கிட்ட டியூஷனுக்கு, அந்த டியூஷன் சென்டர் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சென்டரை. அதுக்கப்புறம் அது மோர் ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டராக மாறுச்சு. அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, மிஸ் பவானி, நான் ஐ யூஸ் ஸ்டடி டெக்னாலஜி டுடே டீச்சிங் சம்படி எல்ஸ். என்னோட கிளாஸில் ஒரு விஷயம் தெரியாத ஒருத்தருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நான் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் பெரிய விஷயம் இல்லையா? அப்போ நான் நினச்சேன், ஓ திஸ் இஸ் கிரேட், நம்ம செய்கிறது கரெக்டான வழிமுறையில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டடி டெக்னாலஜி, ஆல்சோ நோன் அஸ் லேர்னிங் ஹவு டு லேர்ன், அந்த வேர்ட்ஸே சொல்லுது உங்களுக்கு. ஒருத்தர் எப்படி படிக்கணும் ஆர் எப்படி கற்றுக்கணுன்றத அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே சொல்லும், சிம்பிள் முறையில். அஃப்கோர்ஸ் எல்ரான் ஹப்பர்ட் தான் எழுதியிருக்கிறாரு அமெரிக்காவில். அண்ட் நிறைய உலகத்தில் நிறைய ஸ்கூல்ஸில் நடத்துது.
இப்போ நாங்களும் அதை யூஸ் பண்ணுறோம். இதை அறிமுகப்படுத்தினது இலங்கைக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான் முதலாவது? ஆமாம், ஃபர்ஸ்ட் தான் நம்ம தான் கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள் உங்களை கடந்து விட்டுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1000-2000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் இது ஸ்கூல்ஸுக்கும் கொண்டு போவோம், டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங்காக. ஏன்னா டீச்சர் கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸை நான் நிச்சயமாக குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு டீச்சர் இல்லையா, மெனக்கட்டு வீட்டில் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளாஸில் சொல்லி கொடுக்கும்போது புள்ள வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கும், இப்படி ட்ரீம் பண்ணுவாங்க. அது கூட தவறு சொல்ல முடியாது. ஏனென்றால் காலங்காலமாக ஒரு மரபு வழியாக நாங்கள் கற்றலோ சரி கற்பித்தலோ சரி அப்படியே வந்து விட்டோம். ஆசிரியர் கலாசாலைகளோ வேறு இடங்களிலோ கூட அது ஒரு நீட்டியான ஒரு தொடர்ச்சியான வெளிப்பாடுகள் தான். இப்போ சர்வதேச நாடுகளில் பொறுத்தவரையில் அவ்வாறு அல்ல. ஒவ்வொரு வருடங்களோ ஒவ்வொரு காலம் தலைமுறை தசாப்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்டேட் நாங்கள் தொலைபேசியிலையும் சாஃப்ட்வேர்ஸ்ல தான் அப்கிரேட்டை பார்க்குறோமே தவிர முறைமைகளில் மாற்றங்களை பற்றி அவர்கள் கூடுதலாக சொய்மெடுப்பதில்லை. இப்பொழுதுதான் அதிகமாக பேசுகின்றார்கள் அதை பற்றி. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்டே பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே இருக்கிறோம். ஸோ கிளாஸ் ரூமுக்கு டீச்சர் வந்தோன்னா டீச்சர் பாடத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. அந்த ஒரு ஆண்டு காலத்தில் இவ்வளோ முடிச்சாங்க இல்லையா. ஸோ சிலபஸை முடிக்கணும், கரிக்குலமாக முடிக்கணும், அதே தலையில் விடும். ஸோ நான் அவங்களும் படித்து கொடுத்துட்டு போவாங்க. பிள்ளையும் வேற எங்கேயோ பார்க்கும். ஒருத்தர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு எக்ஸாமையும் பாஸ் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் அதுவும் என்னால் முடியலன்னு விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. சே இங்கிலீஷில் ஸ்கூல் ட்ராப் அவுட் சொல்லுவோம். அது நமக்கு வேணுமா? நம்மளோட சொசைட்டிக்கு அது இருக்கக்கூடாது. ஸோ எல்லா பிள்ளைகளும் படிக்கிற ஒவ்வொரு மாணவரும் கரெக்டாக 100% படிக்கணும்னா they use study technology. அப்படி என்ன மேஜிக்? அப்படி என்ன மேஜிக்னு சொல்கிறது உண்மையாகவே மேஜிக் தான் ஆக்சுவலி. அப்படியா? ரியல் மேஜிக். பார்க்கலாமா? என்ன? ஆமாம், சொல்லுங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் பார்க்கும்போது உங்களோட பிள்ளைகள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. யூஸ்வலாக நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஐ எம் கன்ஃபியூஸ்ட், எனக்கு புரியவே இல்லை, எப்படி இருப்பாங்க. நீங்கள் இருந்திருக்கீங்களா எப்பயாவது? முழு நேரம் இப்படி தான் இருந்திருப்போம் தெரியல. நானும் இருந்திருக்கிறேன். என்னன்னே தெரியல, வயிற்ற பரட்டிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்களா ஸ்கூலில் எப்பவுமே மிஸ் பாத்ரூம்னுவாங்க. எல்லா பிள்ளைகளும் அதுக்கு நம்ம வயிறு ஜஸ்ட் வெளியில் போயிட்டு வந்தால் போதும் அவங்களுக்கு. தே வில் நாட் ஈவன் யூஸ் த வாஷ்ரூம். போயிட்டு வந்துட்டு அப்படியே ஓகேன்னு வந்து உட்காந்துக்குவாங்க. என்னன்னா இதெல்லாம் என்ன காரணம்னு சொல்கிறாரு எல் ரான் ஹப்பர்ட் சொல்கிறாரு. ஸ்டடி டெக்னாலஜியில் 3 காரணம் தான் சொல்கிறோம். ஒன்று வந்து ஒரு பொருள் நீங்கள் என்னத்தை பற்றி படிக்கிறீங்களோ அந்த பொருள் அங்கே இல்லாமல் இருக்கிறது. அந்த பொருள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும், நேரிடும் அவங்களுக்குன்னு வச்சுங்க. இதெல்லாம் வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருப்பாங்க பார்க்குறேன், இந்த மாதிரி இருப்பாங்க, இப்படி உட்காந்து இருப்பாங்க, தலை சுத்துதுன்னுவாங்க, என்ன படிக்கிறோன்னு தெரியலன்னுவாங்க, அப்படியே வயிறு வலிக்குதுன்னுவாங்க, ஐயோ உயிரே இல்லைன்னுவாங்க. தயாரிப்பாளர் கூடுதலாக இப்படித்தான் இருப்பாங்க. ஒரு நேரத்துல அது மாதிரி கோபம் வரும். கண்டிப்பா இது ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். சாப்பாடு லஞ்ச் டைம் கிட்ட வரும்போது நான் கண்டிப்பா நானும் தான். அப்புறமா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, தலையே சுத்துதுன்னுவாங்க. இன்னொன்னு இது ஒரு விஷயம், இது ஒரு தடைன்னு சொல்லுவோம். ஒரு தடை இதுதான். இன்னொன்னு வந்து எதையுமே வந்து படிப்படியாக படிக்கணும், படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்களே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் மியூசிக் வாசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு சொன்னீங்க. அப்போ ஒவ்வொன்றையும் படிப்படியாக படிக்கலைன்னா அது வரவே வராது இல்லையா. அது செய்யலைன்னா எப்படி கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க. இன்னொரு தடை வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்போ ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியாது, வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், மீனிங் தெரியாது. பொருள் என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது மைண்ட் அப்படி பிளாங்க் ஆகும். நீங்களே ஒரு புக் வாசிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு புக்கை வாசிக்கும் போது உங்கள் மைண்ட் அப்படி பிளாங்க் ஆகிருக்குதா, அப்புறம் என்னடா வாசித்தேன் அப்படின்னு யோசிச்சு திருப்பி பின்னுக்கு போய் பார்ப்போம். டக்குன்னு புத்தகம் வாசிக்கும் போது ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு இவங்க ரீசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, அதற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களுக்கு அர்த்தம் தெரியலைன்னா நீங்கள் அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம மைண்ட் ஆஃப் ஆனோம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டு எந்த வார்த்தை நமக்கு அர்த்தம் புரியல அதை போய் தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்றதும் இங்கே கொடுத்துருப்போம், எப்படி டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ எல்லாருக்கும் இது என்ன பெரிய விஷயமா, ஒரு டிக்ஷனரி ஒரு அகராதி எடுத்து பார்த்தா மீனிங் புரிய போகுது. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இல்லையா, இங்கிலீஷ் டு தமிழ், இங்கிலீஷ் டு சிங்களா, எந்த பாஷை வேணாலும் இல்லை. அப்படி செய்யும்போது அதுவும் இன்னொரு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு அர்த்தத்தை பார்த்த உடனே இன்றைக்கி இந்த வேர்டை நான் அப்போ பார்த்தேன், இப்போ எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது, இருந்திருக்கா, இங்கே இருக்குது இங்கே வரல.
ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணது பத்தலை, அதை பாவிக்கணும். ஸோ நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற முறையில் 8 வேர்ட்ஸ் ஆஃப் வேர்ட் கிளியரிங்னு சொல்லுவோம். ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்படி அந்த வேர்டை தேடுறது, எப்படி டிக்ஷனரியில் பார்க்குறது, எப்படி அதுக்கு ஒரு பல வாக்கியங்கள் அமைக்கிறது, அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மற்ற வேர்ட்ஸையும் கிளியர் பண்ணுறது, கிளியர் பண்ணிவிட்டு முழுசாக எப்படி முழுமையாக படிச்சுட்டு திருப்பி எங்கே படித்தோமோ அங்கே போய் படித்தா ஃபுல் லேர்னிங் வில் ஹேப்பன். ஸோ இப்போ நாங்கள் அந்த 8 விஷயத்தையும் படிக்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, சும்மா அதில் சாராம்சங்களை பொட்டு விட்டு செல்லலாம். சொல்லுங்கள் அந்த ரகசியம் என்ன வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வேர்ட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறேன், பட் தமிழ்லையே உங்களுக்கு அதை ஈஸியாக நானே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். த கைட் வாஸ் ஃப்ளைங் இன் த ஸ்கை. தமிழில் ஒரு கைட் மேலே பறந்துட்டு இருந்தது. இட் லுக் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஃப்ளைங் அப் அண்ட் டவுன் அண்ட் இட் வாஸ் ஹங்க்ரி ஃபார் இட்ஸ் டின்னர். இட் வாஸ் ஹங்க்ரி லுக்கிங் ஃபார் இட்ஸ் டின்னர். அதுக்கு பசியாக இருந்தது. இது புரிகிற மாதிரி இருக்குதா? கைட்டுக்கு பசிக்குமா? இல்லை, பசிக்காது இல்லையா? ஸோ யாருமே வாசிச்சா ஓ கைட் அழகாக இருக்குது, மேலே பறக்குது, ஆனால் பசிக்குது, எப்படி கைட்டுக்கு பசிக்கும்? இவ்வளோதான், ஆஃப், கம்ப்ளீட்லி ஆஃப். கேள்வி வருது அதில். ஆமாம். அப்போ டீச்சர் இதுதான் படிச்சுட்டு வான்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு இதில் டெஸ்ட்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க. கரெக்ட். ஆனால் ஒரே ஒரு வார்த்தைனால தான் அங்கே பிரச்சனையே, கைட். கைட்னா பட்டம் மட்டும் இல்லை, கைட்னா பருந்து இங்கிலீஷில். ஸோ இப்போ பாருங்கள், கைட் வாஸ் ஃப்ளைங் இன் த ஸ்கை, இட் லுக் பியூட்டிஃபுல், அழகாக இருந்தது, இட் வாஸ் ஹங்க்ரி, பசிச்சுது. மேக் சென்ஸ் இல்லை? டக்குன்னு அவ்வளோ வேணா சொன்னல மேஜிக். சி வி சேஞ்ச். ஸோ இப்போ இந்த கைட்டுன்ற வேர்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த வேர்ட் தான் பிரச்சனை கொடுக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிக்ஷனரி திறப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த வேர்டு, நீங்கள் 8 ஸ்டெப்ஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த வேர்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது, எந்த வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப் டிக்ஷனரி எடுத்து பார்க்க போகிறோம். அந்த வேர்டை பார்த்தா அங்கே 2 கைட் இருக்கும். கைட் பட்டம், கைட் பருந்து. இப்போ இந்த நான் வாசிக்கிறதுல எது பொருந்தது, அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து அந்த பொருந்துறதை படிக்கிறோம். ஸோ 4 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து அந்த பொருந்துற வேர்டை எடுத்து அந்த அந்த டெஃபினேஷன் இல்லையா, அந்த அர்த்தத்தை எடுத்து அதில் ஒரு 10 சென்டென்ஸ் மேக் பண்ணும். இப்போ கைட் பேர்ட்னா த கைட் ஹேட் விங்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கைட்டுக்கு மேலே பறந்தது சொல்ல பீக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் கைட், இந்த கைட் பட்டம் கைட்டுக்கு நம்ம அந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 10 வாக்கியங்கள் அந்த அர்த்தத்தில் மேக் பண்ணும். ஸ்டெப் 6 வந்து அந்த இன்னொரு மீனிங் இருந்தது இல்லையா, பட்டம், அதையும் படிக்கிறோம். ஓகே, ரைட். இதெல்லாம் படிச்சுட்டு திருப்பி ஸ்டெப் 7 வி கோ பேக். நம்ம போய் திருப்பி அதை வாசித்து பார்க்குறோம். இப்போ புரியுதா? புரிஞ்சுது. புரியலன்னா ஸ்டெப் 8 வந்து இன்னொரு வேர்டு இருக்குதுன்னு அர்த்தம், அதையும் போய் தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் 8 ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் அ வேர்ட். இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து மைண்டுக்குள்ள நல்லா கிளியராக இருக்கும். நீங்களும் நல்ல முழுமையாக படிப்பீங்க. ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம இத்தனை ஸ்டெப்பா நான் எப்படி செய்கிறது, அந்த அத்தனை ஸ்டெப் செஞ்சால் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அத்தனை ஸ்டெப்பும் செய்யலைன்னா பல மணி நேரம் ஆகும் இல்லையா? படிச்சுட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே போவோம். ஸோ நாம் இன்னொன்று சொல்லுவோம், நீ ஒரே பேஜில் 10 மணி நேரமாக உட்காந்துருக்குற, என்னடா படிக்கிறேன்னு. நானே என்னோடய சன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். டில் ஐ டாட் ஹிம் ஸ்டடி டெக்னாலஜி, சொல்லி கொடுக்குற வரைக்கும் இவ்வளோ நேரமாக படிக்கிறோமே என்னடா. அப்போ ஒரு வேர்டு இருக்குதாங்க, என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஒரு அதுதான் இந்த ஸ்டடி டெக். இது வந்து வெறுமனே நான் கேட்கிறேன், இது ஒரு மொழி சார்ந்த கல்வியா அல்லது கணிதம் தொடர்பாக ஏதாவது விஞ்ஞானம் கணிதம் தொடர்பாக இருக்கின்றதா? இல்லை, எதுவுமே மொழி சார்ந்ததும் இல்லை, இதுவும் இல்லை. கல்வி அதாவது இதில் மேத்ஸ் இருக்கா? மேத்ஸ் கணிதம் அதோட இதுக்குள்ள கணிதம் இருக்குன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கிறோம் இல்லையா? அது நான் சொன்னல 2வது தடை. இப்போ எதுவுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் படிப்போம். நிறைய பேருக்கு கணிதம்னாலே ஐயோ தலைவலி இல்லையா? அங்கேயும் இதே தான் பிரச்சனை வரும். அதுக்கு ஒரு பதில் இதில் இருக்குது. நீங்க எதையுமே படிப்படியா செஞ்சா எல்லா பாடத்துக்கும் இங்க ஒரு பதில் இருக்கு. எல்லா பாடத்துக்கும் இதுல பதில் இருக்கு. சரி, இப்போ இது ஒரு தொழில்நுட்பம் தான். கிரேட். இப்போ இலங்கையில நீங்க இதை அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தை, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் பதில் கிடைத்திருக்கின்றது? சூப்பர் ஃபீட்பேக் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் O லெவல் பிள்ளைகள் ஒரு 100 பிள்ளைகளுக்கு ஒரேடியா ஒரு செமினார் மாதிரி நடத்துகிறோம். இப்போ இந்த செமினாராகவும் நடத்துவோம். இது அவங்க வந்து இன்னும் நல்லா படிக்கணும்னா எங்கள் ஸ்கூலுக்கு வரலாம், இல்லை நாங்களே அங்கே போயிட்டு கூட சொல்லிக் கொடுப்போம். அதே ஒரு ஒரு வி டெலிவர் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கோர்ஸாகவே நடத்துவோம். ஆனால் அந்த செமினார்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு புள்ள எழுதியிருந்தாங்க. நான் அதுக்கு வரும்போது நான் ரொம்ப போர் அடிக்கும்னு நினச்சேன். ஆனால் போர் அடிக்கலை. போகும்போது
எனக்கு என்ன தடைகள், நான் படிக்கும்போது எனக்கு என்ன தடை வந்தால் நான் எப்படி அதை வந்து சரி பண்ணுறது, நான் எப்படி இன்னும் மேல் நோக்கி போகிறது. இப்போ எக்ஸாம் வரப்போகுது, நான் நல்லா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது இப்போ அரசாங்கம் புதிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் இதே நேரத்தில் இலங்கையிட கல்வி வளர்ச்சியை பார்க்கும்போது இப்பொழுது கொஞ்சம் கவலை தரும் விடயமாக இருக்கின்றது. கூடுதலாக கிராமப்புறங்களில் அதிகமாக பாடசாலைக்கு மாணவர்கள் செல்வதில்லை. இன்னும் சில பாடசாலைகள் மூடப்படுகின்றன. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. இன்னும் வெளியேற்றங்கள், நாட்டை விட்டு வெளியேறுகின்ற அறிவார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகள் இங்கே இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நீங்க சொல்றது அவ்வளவையும் நானும் யோசிச்சிருக்கேன். அதே தான் யோசிச்சோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கொழும்பை பொறுத்த வரைக்கும் புள்ளைகள் மேபி நாங்கள் எதையும் கதைத்தாலும் செய்தாலும் ஊடகத்துக்கு வெளிச்சமிட்டாலும் அது தலைநகரை மையப்படுத்தியதாகத்தான் இருக்க போகுது. இதைத்தான் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இந்த புதிய கல்வி தொழில்நுட்பம் கூட கொழும்பு மட்டங்களில் தான் அதிகமாக சென்றடையவும் போகின்றது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். இல்ல பொதுவான விஷயம் சொல்றேன். நான் சொல்றதால நீங்க அதை கூட யோசிக்கலாம். ஆமா, கரெக்ட். நான் பேசுறேன். இல்ல கரெக்ட். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் எவ்வளவு பேர் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியில போய் பார்த்தா எவ்வளோ பேர் பாடசாலைக்கு போறதே இல்லை, அப்படியே நிறுத்திட்டு வேலைக்கு போக தொடங்குறாங்க. ஏதோ ஒரு ஸ்கில்ல படிக்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகலாமான்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஒன்றுமே படிக்க முடியல, என்னால் நான் ஸ்கூலை நிறுத்த போகிறேன். நான் கொழும்புலேயே நிறைய பிள்ளைகளை பார்த்துட்டேன். ஸ்கூல் முடியல, எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்காது. எனக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஸ்கூலில். அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் சொல்லுவார், மிஸ்டர் இஃப்திகார்னு பேர். அவர் ஹெல்ப் பண்ணி இந்த பிள்ளைக்கு இது படிக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த பிள்ளைகள் எல்லாரும் தே வில் கோ டு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு போவாங்க. ரீடிங் ப்ராப்ளம், என்ன சொல்லுவாங்க, அடுத்தது லேர்னிங் டிஃபிகல்ட்டி. இப்பொழுது அதுவும் கொஞ்சம் சமீப காலங்களில் அதிகரித்திருக்கு. அதற்கு காரணமே இதுதானே, நீங்களே சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை போக வேண்டியது, செஷனுக்கு போக வேண்டியது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எனிவே அது வந்து என்னதான் நீங்கள் சொன்னாலும் அந்த மருந்து வந்து அவங்க மூளையை பாதிக்கிற மருந்து தானே இருக்கும். ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கேட்டு தான் அடிக்க போறாங்க. அது டிஃபரண்ட் ஸ்டோரி. இல்ல உண்மைதான். ஸ்ட்ரெஸ் அண்ட் விஷயங்கள் வந்து அந்த பேரை நாங்கள் எங்களுடைய காலத்தில் பயன்படுத்தியதில்லை. இப்போ குழந்தை பிள்ளைகள் கூட அம்மா நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் உளவியல் ரீதியாக புகட்டப்பட்ட வார்த்தைகளோ அல்லதுன்னு தெரியல. ஆமா, புகட்டப்பட்ட வார்த்தை தான். நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கைட் கதை சொன்னேன் இல்லையா, பட்டம் கதை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். 100 வார்த்தை, 10,000 வார்த்தைகள். அப்போ லெசனே எனக்கு பிடிக்கல, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அவ்வளோ தானே எல்லா பிள்ளைகளும் சொல்கிறது. ஐ எம் ஸ்ட்ரெஸ், எனக்கு படிக்க முடியல. பட் படிப்பையே கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி சொல்லி கொடுத்தால் டீச்சர்ஸோ ஆசிரியர்களோ இல்லை பெரிய லெவல் ஒரு 10th கிரேட் என்ன O லெவல் A லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே யூஸ் பண்ணி படித்தா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஆனால் கொஞ்சம் நிமிந்து வடிவாக பார்த்தா படித்த பைத்தியங்களும் தானே இங்கே நிறைய இருக்குன்றது. எப்படி படித்தாங்கன்றது இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ், எனக்கு உண்மையாகவே நான் இதை அங்கே தான் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நல்ல விடயம். ஏனென்றால் அங்கே போனால் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யட்டியான் தோட்டம் அங்கே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் லயன்ஸ் கிளப்பால் அங்கே ஒரு இது பண்ணோம், ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட். அவங்களுக்கு வந்து இந்த O லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே ப்ரோக்ராமை செஞ்சோம். அந்த ப்ரோக்ராமை ஒரு செமினார் மாதிரி செஞ்சு அந்த பிள்ளைகள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கும் போது அது தெரியும் உங்களுக்கு இல்லை, ஒரு விசைக்கு எதிர் விசை. கரெக்ட், அதே தான். எனக்கு இங்கிலீஷில் தெரியும், தமிழில் சொல்லி ரெண்டும் ஒன்று தான், பிரச்சனை இல்லை. சமனான எதிரான மறுதாக்கம் உண்டு. அதை வந்து ஒரு டெமோ கிட்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ டெமோ கிட்னா என்ன, இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கிற பேனா, பேப்பர், ஷார்ப்னர், ரப்பர் எந்தையுமே வச்சு ஒரு தியரியை இல்லைன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு லாவை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறது தான். இது அவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் இதை வச்சு.
அதாவது நாங்கள் உருவகப்படுத்தும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அதேதான். சோ யூ ஆர் மேக்கிங் a connection ஒன்னு பண்றீங்க நீங்க. பாரம்பரிய கல்வி முறைகளுக்கு வந்து அதிகமாக அந்த கருத்தியலை மையப்படுத்திய சில விடயங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த விடயங்கள் திணிக்கும் போது எங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும். உண்மைதான். ஸோ இப்போ இது வந்து நான் சொன்ன இந்த எட்டியாந்தோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தபோது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஒரு எப்படி ஒரு 70-80 பேர் இருந்திருப்பாங்க. பட் ஒரு நீங்க மட்டுமா இதுல அந்த உங்களை படிப்பிக்கின்ற அந்த கள விஜயத்துக்கு நீங்க மட்டுமா இல்லாட்டி டீம் இருக்கா உங்களுக்கு? ஒரு டீம் இருக்குனாலும் இதை நான் தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சித்ரான்னு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், லெட் அஸ் கோ அண்ட் டூ இட் இன் ஸ்கூல்ஸ். இப்போ நாங்கள் இதை ஃப்ரீயாக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லா ஸ்கூலுக்கும். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு மன நிம்மதி. அதுக்கப்புறம் வேணா அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கூல் இன்னும் நல்லா வரும் இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்ட பின்தங்கின பிரதேசங்களுக்கு உங்களை அழைப்பு விடுத்தால் வருவீர்கள்? அஃப்கோர்ஸ் வருவேன். கண்டிப்பாக கட்சி வாயிலாக பலர் அவதானிச்சிட்டு இருப்பாங்க. வருவேன். நல்ல சேவை. ஏன்னா கல்வி சேவை என்பது கடவுள் உங்களுக்கு நிறைய அருளை கொடுப்பார். கண்டிப்பாக வருவேன். நல்லபடியா. எனக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அந்த சிங்களத்தில் பேசும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவேன். தமிழாக இருந்தால் நான் பேசுகிற மாதிரி பேசிடுவேன். அதான் சொன்னேன், என்னோட ஃப்ரெண்ட் சித்ரா வருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் மொழி மூலமாக பார்த்தால் இப்பொழுது இந்த மலையகம் வடக்கு கிழக்குன்னு பார்த்தா கூடுதலாக ஒன்று பொருளாதார பிரச்சனை சார்ந்த பிரதேசங்களும் இருக்கின்றது. யுத்தத்துக்கு பிந்திய சமூகம் ஒன்றும் இருக்கின்றது. ஒரு காலத்தில் கல்வியில் நாட்டம் செலுத்தி நல்ல பொறுவர்களை பெற்றவர்கள் கூட இப்பொழுது மிக வீழ்ச்சி அடைகின்றது பல மாகாணங்கள். அப்படியான இடங்களில் கண்டிப்பாக கல்வியிட மகத்துவத்தை பற்றி நீங்கள் பகிர வேண்டும். புதிய இப்படியான கல்வி தொழில்நுட்பங்களை பற்றி அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த வாயிலாக இந்த நிகழ்வின் வாயிலாகவும் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கின்றோம். வாழ்த்துக்களோடு. சரி, இதை விட வேறு என்ன தொழில்நுட்பங்கள் 8 விதமான முக்கியமான பொறிமுறைகளை டூல்ஸ்களை பற்றி காட்டுறீங்க. வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஸோ இந்த நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து நாங்கள் போகிற ஸ்கூல்ஸில் கொடுக்குறோம், ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு செமினார் மூலியமாக செய்கிறது எல்லாத்துக்குமே இந்த புக்கை கொடுக்குறோம். இதை நான் தமிழ்லையும் நாங்கள் இப்போ மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ்ல என்னோட கதைக்கும் போது நீங்க தமிழை நீங்க ஆமா வருது இல்லையா? இல்லை இல்லை எனக்குள்ள இருக்குது, வெளியில வர சான்ஸ் இல்லை, அவ்வளோதான். இப்போ மொழி ஒரு பேரியரா? லாங்குவேஜ் பேரியர் இருக்கா கற்றலுக்கு? கற்றலுக்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லை. ஆனா நீங்க வந்து நாளைக்கு என்ன வேணும் உங்களுக்கு லைஃப்லன்றதை நீங்க யோசிக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. அறிவுக்கும் மொழிக்கும் சம்மதம் இருக்கா? அறிவுக்கும் மொழிக்கும் சம்மதம் இல்லை. நிச்சயமா நினைச்சிருக்காங்க இங்கிலீஷ் பேசினா அவன் ஒரு அறிவாளி. நிச்சயமா இல்லை, இல்லவே இல்லை. நீங்க ஃபுல் அண்ட் மிச்சம் மற்ற எல்லா ஊர்லேயுமே நம்ம சொந்த மொழியில தானே படிக்கிறோம். ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஞ்சில் படிக்கிறேன், ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மனில் படிக்கிறோம். இப்போ நான் போய் ஜெர்மனில் படிக்கிறேன், நான் ஜெர்மன் கற்றுக்கிட்டா தானே எங்கள் ஜெர்மனி படிக்கவே முடியுது. ஸோ நீ என்னோட மொழியில படிச்சுட்டு வேண்டாம். தொடர்பாடலுக்கு அந்த மொழி தேவைப்படுது. ஆமாம், கரெக்ட். அப்துல் கலாம் அழகா சொல்லியிருப்பார், தான் அவர் தமிழ் மொழியை மீடியத்தில் படித்துதான் இன்றைக்கு ஏவுகணையின் தந்தையாக அவர் மாறி இருந்தார். அவர் மொழியோட அவசியத்தை சுந்தர் பிச்சை அமெரிக்கால உங்க ஊர்ல அவர் கூட தமிழ் மொழியை படித்து அவர் ஒரே ஊர்ல தான் வரோம். அப்படியா? இல்ல உண்மைதான். சொல்லுங்க. இப்ப நான் இப்ப மெட்ராஸ்ல சென்னையில இருந்தேன்னா நான் நல்லா தமிழையே தான் பேசுவோம், நம்ம இங்கிலீஷ்லாம் பேச மாட்டோம். ஆங்கிலம் எப்ப தேவைப்படுது உங்களுக்கு? இன்னைக்கு சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் வச்சுங்களே, உங்களுக்கு வழி இல்லை, உங்கள் கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்கோ இல்லை யூகேயில் இருக்குன்னா அங்கே பேசும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. நான் சந்திக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆங்கிலம் பேசணும், நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான், இவ்வளவே தான். அப்போ மூதறிஞர்களுடைய வசனம் எனக்கு சொல்ற ஞாபகம் வருகின்றது. தாய்மொழி என்பது அந்த 2 கண்களை போன்றது, புறமொழி என்பது கண்ணாடியை போன்றது என்று. நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் தான் அந்த மொழியை தேவைக்கு தான் அந்த மொழி எங்களுக்கு கண்டிப்பா தேவைக்கு தான். ஆனால் இந்த உலகத்தில் மிக பழமையான பாரம்பரியமான இந்த தமிழ் மொழி கூட தமிழர்கள் அதிகமாக பேசுவதில்லை, அதை கற்றுக்கொள்வதில்லை. சிலருக்கு எழுத படிக்க தெரியாது, இலக்கணங்கள் தெரியாது. அதை பற்றி நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்ல நானே சொல்வேன், நான் தமிழ் வாசிக்கிற அளவுக்கு நான் நல்லாவே செய்வேன். நானும் இல்லை இப்போ இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இலங்கையில் என்னன்னா கொண்டு வந்து நம்ம ஓன் மொழியில படிக்கிறோம். நான் நிறைய பேருக்கு இந்தியாவில் அதை சொல்லியிருக்கிறேன்,
பாருங்க அங்கே உள்ள ஸ்கூல்ஸில் எல்லாருமே ஒன்று தமிழில் படிப்பாங்க இல்லை சிங்களத்தில் படிக்கிறாங்க, வேறு மொழியில் அவங்க படிக்கலையே. இங்கிலீஷ் இஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். ஆனால் நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது ஐ திங்க் இது பிரிட்டிஷர்ஸ் வந்த வேலை தான், அது வேறு எதுவுமே இல்லை. பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் அங்கே பெருசாச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் அதை ரொம்ப பார்க்குறேன் என்னென்னா, இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்க என் பிள்ளைகள், ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இங்கிலீஷ் மீடியம், கௌரவமாக பார்க்குறாங்களா, அவ்வளவே தான். ஆனால் பிள்ளைக்கு படிக்கவே முடியாது, இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது. அது இன்னும் மோசமான ஒரு நிலைமை. இல்லை அதை நீ பேசு, இந்த மொழியை பேசும் வரைக்கும் தான் நீ தமிழன். ஆமாம், இந்த மொழியை விட்டால் நீ அந்த இனமும் இல்லை, உனக்கு அந்த அடையாளமும் இல்லை. சரியா சொன்னீங்க. அங்க போய் பிரிட்டிஷ்ல போயிட்டு நான் இங்கிலீஷ் பேச தெரியும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளா அவன் உங்க கணக்கே எடுக்க மாட்டான். அந்த ஒயிட் செகண்ட் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். அமெரிக்கால இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இனவெறி நிறவெறி என்பது. ஆமா ஆமா கண்டிப்பா. நீங்க என்னதான் நீங்க லிட்டரேச்சர் இங்கிலீஷ் பேசினாலும் உங்களை சமூகமா அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இந்த உலகம் அறிவுகளை பெற்றுக்கொள்ளாத, உலகத்தை பற்றி தெரியாத பலர் இங்கே பல தவறுகளை கொண்டிருக்கின்றனர். அதுதான் முக்கியமான காரணம். அது தங்களுடைய. ஸோ ஆங்கிலம் உங்களுக்கு எப்போ தேவை? ஆங்கிலம் மட்டும் இல்லை, எல்லா மொழிகளும் உங்களுக்கு தேவை. எல்லா மொழியும் கண்டிப்பாக தேவை. நான் தமிழில் வந்து ஃபுல், இப்போ எங்கள் அப்பா வந்து தமிழில் தான் படித்தார், ஃபுல்லாக திருச்சியில் படித்தார், ஃபுல்லாக அவர் ஒரு என்ஜினியர், இந்தியன் ரயில்வேஸில். அவர் எப்போ ஆங்கிலம் தேவைப்படுது, அவர் காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகும்போதோ இல்லைன்னா மற்றவங்களோட பேசும்போதோ அவருக்கு தேவைப்படுது. சர்வதேச தொடர்பாடலுக்கு தேவையான கண்டிப்பாக அதை நம்ம வந்து மறக்கவே முடியாது, தேவை. ஆனால் அதுக்காக நான் வந்து ஆங்கிலத்தில் தான் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஆனால் கூடவே இருந்து ஆங்கிலமும் படிக்கலாம். நான் என்னோட ஆசை என்னன்னா, அந்த லிட்ரஸி லெவல்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தாலும் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது. லிட்ரஸி வந்து உங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஆனால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுது, டு வாட் லெவல் இல்லையா. இப்போ உங்களுக்கு இவ்வளோ வாசிக்க முடியும்னு வச்சுங்க, இப்படியே எடுத்துங்க. இப்போ லிட்ரஸி லெவல் எனக்கு இங்கிலீஷில் வேணால் நிறையா இருக்கலாம், தமிழில் எனக்கு கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் லெஸ். ஆனால் நான் வாசிப்பேன். சரி, இன்னொரு புது பாஷையை கொண்டாங்களே, ஃப்ரெஞ்சை கொண்டாந்து, ஓகே டேக் ஜெர்மன் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ லிட்ரஸி லெவல் 0, எனக்கு ஜெர்மன் தெரியாது. ஸோ நான் ஜெர்மனியில் போய் படிக்கணும்னு நினச்சா என்னால் படிக்கவே முடியாது. இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த இந்த புத்தகங்கள் தொடர்பாக சில விளக்கங்கள் எங்களுக்கு தேவை, சொல்லுங்கள். நான் முதல்ல காமிச்ச மாதிரி இந்த புக் வந்து மெயின் கோர்ஸ் புக்குன்னு சொல்லுவோம், லேர்னிங் ஹவ் டு லேர்ன். சொன்ன மாதிரி ஸ்டடி டெக்னாலஜின்றது தான் அந்த படிக்கும் தொழில்நுட்பம், படிப்புக்கான தொழில்நுட்பம். அதை எழுந்தது எல்ரோன் நபர்ன்றவர். இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் மிச்சம் எல்லா புக்குமே இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலில் ஃப்ரீயாக செமினார் செய்கிறோன்னு, அப்போ இந்த புத்தகத்தை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களே மொழி ஒரு பிரச்சனையா, இந்த புத்தகத்தை நாங்கள் தமிழ்லையும் சிங்களத்துலேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டாக தமிழில் வேணால் அது எனக்கு தெரிஞ்ச மொழி என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நாங்கள் பிரிண்ட் பண்ண போது தமிழில் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது தொழில்நுட்பம் தானே, நாங்கள் லாங்குவேஜ் படிக்கலைங்க, எப்படி கற்பது எப்படின்றது தான் படிக்கிறோம். இப்போ இந்த புத்தகம் வந்து அது இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கிராமர்னு ஒன்று இருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்கல்ல. இங்கிலீஷ் கிராமர் எல்லாருக்கும் தலைவலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி, இந்த தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி எழுதுனது தான் இந்த புத்தகம். ஸோ நீங்கள் இப்போ நவுன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஐயோ வாட் இஸ் எ நவுன் 6 வயசு பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாமே படம் மூலியமாக தான் சொல்லி கொடுக்குறோம். பிக்சர்ஸ், நிறைய ஃபோட்டோஸ், மீனிங் புரியும். அர்த்தம் புரியலனாலே நம்ம படிக்கிறது அப்படியே போயிடுவோம். மூளைக்கு ஒரு விஷயம் இருக்குது, பதிவு பண்றது, காட்சிகளை பொறுத்தவரை அதை கேப்சர் பண்ணிடுவோம். அது எப்பவும் காலம் கடந்தாலும் மறக்காது. கண்டிப்பா. ஆனா இது வந்து நீங்க பாருங்க, நாங்க படிச்ச காலத்துல இருந்த புத்தகங்கள், அந்த தமிழ் மொழி புத்தகம் சரி, இங்கிலீஷ்னாலும் சரி, அந்த புத்தக படங்கள் இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. ஆர் யூ கமிங் டு தி ஸ்போர்ட்ஸ் மீட் டுமாரோ, அனுமா ரன்னிங் தி ரேஸ் எல்லாம் இன்னுமே அந்த போட்டோ பலூன் டூத் பேஸ்ட் எல்லாமே இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது. கண்டிப்பா. ஆனா இப்போ நீங்க இதை யோசிச்சு பாருங்களே, இப்போ இருக்கிற புக்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு கணித புத்தகத்திலேயே நிறைய வாக்கியம் தான் இருக்கு. அங்க இதே காணா, அந்த கணக்கே காணா, நிறைய எழுதி 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 தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா இவ்வளோ சமைச்சிருக்கு கொஞ்சமா. நீங்கள் வாசிப்பிலும் தீவிரமான ஒரு ஆள் தானே? ஆமாம். அந்த காலத்தில் வந்த சண்டெலிகா, இன்னும் பொன்னியின் செல்வன் புத்தகங்களை பாருங்க, அது பிக்சர் என்னதான் பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் கல்கியோட படத்தை பார்த்தீங்களா, அவ்வளோ. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் அதை அப்படி பைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களே எடுத்து அதை வாசித்து அந்த புக்ஸோட படத்தை பார்த்து, அப்போ படம் வந்தோன்னே இது அதுக்கு இஸ் இட் குட், நல்லா இருக்குதா, அந்த லெவலுக்கு போனோம். நீங்கள் சொன்னது சரி,
ஃபோட்டோஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் அம்புலிமாமா கதைகள் எல்லாம் வாசிக்கும் போது அந்த காட்சிகள் அதுதான் எங்களுக்கு முதலில் எங்களுக்கு மனத்தை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கணும். அந்த மாதிரி படித்தா ஏன் டீச்சர்ஸ்க்கு அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அவங்க கிளாஸ் ரூம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல ஆங்கிலம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஆங்கிலம் தேவை. ஆனால் அதையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆங்கிலத்தை விட நல்ல வேற லெவல் கடல். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம காலங்காலமாக தமிழ் வந்து ஒரு இலக்கிய செழுமையோடு இருக்கிற ஒரு மொழி. நிச்சயமாக இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஆனால் ஆங்கிலம் வந்து லேட்டாக வந்தது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபானிக்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாரும். ஃபானிக்ஸ்னால் சத்தம், அவ்வளவே தான். தமிழை வந்து ஆல்ரெடி ஒரு ஃபானிக்டிக் லாங்குவேஜ் தான். நீங்கள் அம்மான்னு சொன்னால் ஆனா இம்மன்னா மானா தான் எழுதுறீங்க, அப்பானா ஆனா இப்பனா பானா, என்னன்னாலும் அந்த எழுத்து அப்படியே அங்கே வந்துடும். ஆங்கிலத்துல தாளக்கட்டுகள் இருக்குன்றது இல்லை, அது இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் எழுதுனீங்கன்னா இப்போ நீங்கள் கேப்டன் எழுதுனீங்கன்னா CATன்னு வாங்க, ஆனால் அது CAT கேட்கலையே உங்களுக்கு. தமிழ் வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி வேற லெவல் ஆன லாங்குவேஜ், சூப்பர். ஒரு அது இங்கிலீஷ் அப்படி இல்லை. நாங்கள் இந்த கோர்ஸில் நாங்கள் அந்த இங்கிலீஷ் ஆங்கிலத்தையும் ஒரு தமிழ் மாதிரி ஃபோனட்டிக் லாங்குவேஜ் ஆக்கியிருக்கோம். ஆக்சுவலி ஒரு ஃபோனட்டிக் லாங்குவேஜ் இதில் படித்தாங்கன்னா வாசிக்கவே தெரியாத பிள்ளைகள் கூட நீங்கள் சொன்ன முதல்ல மேஜிக் மாதிரி ஒரு 10 நாள் கூட தேவையில்லை எங்களுக்கு, 5 நாள்லேயே நாங்கள் காமிப்போம் சேஞ்சு. ஒரு உதாரணம் மட்டும் பார்க்கலாமா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கிற எழுத்துக்கள் பிறகு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எழுத்து தான் இருக்குது. இதில் வந்து ஏ இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கூலில் எல்லாம் மாண்டசரியில் படிக்கிற போது ஏனா அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் இங்கே இதையும் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12 எழுத்தை வச்சு மட்டுமே இவ்வளோ வாசிக்க வைப்போம். அதுக்கப்புறமா இதையும் வாசிக்க வைக்கிறோம். ஓகே, அதோடு நிறுத்திட்டு இதையே படிக்கிறது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம் ரீட் புக்ஸ். இப்போ இதை வச்சு ஒரு புத்தகத்தை திருப்பினா மட்டும்தான் நம்மளால வந்து வாசிக்கவே முடியும். ஒரு மினி அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க ஒரு சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம் அப்படி. ஸோ நீங்கள் அதில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் இங்கே வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ நான் முதல்ல சொன்னேன்ல 2வது தடையின் இந்த புக்கில் லேர்னிங் சம்திங் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, எல்லா 26 லெட்டர்ஸையும் சொல்லி கொடுத்துட்டு ஓகே போய் வாசின்னு சொல்லுவாங்க. எப்படி முடியாது. ஸோ இந்த புக்கில் அது மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே தொடங்கி இந்த ஒத்த எழுத்தில் தொடங்கி இங்கே வரும்போது பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்பெல்லிங் பிரச்சனை இருக்குது இங்கிலீஷில். ஆங்கிலத்தில் இந்த வேர்ட்ஸ் எவ்வளோ பெரிய வேர்ட்ஸ்ன்னு பாருங்கள். இதில் வந்து முடிப்பாங்க, இந்த பெரிய வேர்ட்ஸ் வந்து முடிப்பாங்க. ஒரு எளிதாக படிப்பாங்க, கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்க, கிளாஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லவும் மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக வந்து படிச்சுட்டு போவாங்க. இப்போ உங்களோட எத்தனை வயதிலிருந்து எத்தனை வயது மட்டும் இப்பொழுது மாணவர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய? 3 வயசுலேருந்து. நேற்று வந்த ஒரு மாணவர் பற்றி சொல்கிறேன். அவர் வந்து O-level படிக்க முடியாமல் ஸ்கூலை விட்டு நின்றுட்டார். நான் கேட்டேன் எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு. இல்லை மிஸ் இன்னும் நான் ரெடி இல்லை, ஐ வாண்ட் டு ரீட். நான் இன்னும் ரீடிங் தானே செய்கிறேன். அப்போ பார்த்தீங்களா 3 வயசில் படிக்க வேண்டியது 13 14 வயசில் செய்கிறார் அந்த வேலை. ஸோ அவங்களும் இருக்காங்க. இப்பொழுது பொதுவான விடயத்துக்கு வருவோம். நாங்கள் என்னதான் மாற்றங்களை நிகழ்த்தி படிப்புகளை புதிதாக தொழில்நுட்பங்களை திணித்தாலும் மாணவர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் பாடசாலைகளில் மட்டங்களிலும் பலவீனங்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த சொல்லுவாங்க மாறி வரும் உலக போக்கு, இந்த டிஜிட்டல் வேர்ல்ட், நாகரிகம் கூட அதில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. ஸோ இப்படியான இடங்கள்லேருந்து இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பதனால் கேட்கின்றேன், கல்வி என்பது முக்கியமான ஒரு ஆயுதம். ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு தேவை இந்த கல்வி. சொத்து, காசு, பணம், அதிகாரத்தை இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஊரில் இருந்த போர், சிவில் வார் நடந்தப்ப எல்லாத்தையும் இழந்தோம், கல்வி இழக்கல தானே. அது எங்க அப்பாவும் அதுதான் சொன்னார், நீ எதை வேணாலும் இழக்கலாம் ஆனா கல்வியை இழக்கவே மாட்டோம் ஒரு நாள். அதுக்கு நாங்கள் எதுவுமே இல்லாமல் நான் கூட அந்த 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 களத்திலிருந்து வந்த ஆக்கள் தான். கண்டிப்பா எதுவுமே இல்லாமல் வந்த நாங்கள் இன்றும் நாங்கள் அது உலகம் பூராகும் பயணம் செய்து இன்று வரைக்கும் இருப்பதற்கு அந்த ஒரு ஆயுதம் தான். ஒரே ஆயுதம் எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்துக்கலாம். நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வச்சு தான் எடுத்துக்கலாம், வீடு இருந்தாலும் புரிஞ்சிடலாம். ஆனா எங்களோட உடம்போடு இருக்கிறது பழைய இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. குஞ்சியலகும் கொடுந்தானே கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, அந்த நாணமுள் நெஞ்சத்தில் இருக்கின்ற அந்த கல்வி அழகை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி புரிந்துணர்வு, இதை பற்றி தெரிந்து கொள்வது இந்த காலத்தில் பெற்றோர்களிடத்திலும் பலவீனமாக இருக்கின்றது. அதனால் தான் மாணவர்களிடத்தில் சொல்லிக் கொடுப்பதற்கான தேவைதானே.
உங்களுடைய அறிவுரையாக மாணவர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெற்றோர்கள் வந்து முதல்ல பிள்ளைகளை வந்து புஷ் பண்ணக்கூடாது. இது நீ படிச்சே ஆகணும். அவங்களோட கனவை அவங்களோட குழந்தைகளில் திணிக்கவே கூடாது. கண்டிப்பாக திணிக்கக்கூடாது. எனக்கு இன்ஜினியர் ஆகணுமோ, டாக்டர் ஆகணுமோ, இல்லை என்னமோ நான் ஏதோ ஒரு பெரிய இது ஆகணுமோ, அதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடியல. அது இன்னொரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு அந்த இதை கொடுக்கணும் இல்லையா? மரியாதையை கொடுத்து அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்க வைக்கணும். கண்டிப்பாக பிரபஞ்சம் தீர்மானித்திருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும். ஆமாம், அது 5 வயசுலேயே தீர்மானிச்சிடும். கரெக்ட். அது ஒரு 5 வயசுலேயே குழந்தை தீர்மானிச்சிடும். ஆனால் அதை எப்படி படிக்கணுன்றது தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதையும் விடுங்க. மனப்பாடம் பண்ணு, இதை படிச்சியா, இன்னைக்கு இது படிச்சியா, எந்த நேரம் படி சொல்லாமல் படிக்கிறது. அந்த 1 மணி நேரம் படித்தாலும் அது உபயோகமாக படிக்க முடியுதா, அந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, அதை தான் பார்க்குற முடியாது. அதை விட்டுட்டு நீ 7 மணிக்கு தானே தொடங்கினே, இவ்வளோ சீக்கிரம் 7 மணிலேருந்து 8 மணி கூட படித்து முடிச்சிருக்கலாம். நான் சொன்ன மெத்தடாலஜிலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாகவே படிக்கலாம். நாங்களே சொல்லுவோம், மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டுன்னு ஒரு வேர்டு புரியலன்னா யூ வில் டேக் டூ லாங் டு ஸ்டடி. நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கல்ல, போய்கிட்டே இருந்திருக்கும் அந்த அர்த்தம் தெரியலனா. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, பெற்றோர்கள் வந்து என் குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குது முதல்ல அதை பாருங்கள். பேசுங்க, அவங்களோட உட்காந்து பேசணும். அந்த கம்யூனிகேஷன் கேப்பே இருக்கக்கூடாது. படிக்கவே பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்ன படிக்க பிடிக்குது அப்படின்னு கேட்டு அதை வந்து செய்யணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பேரண்ட் சைல்டு இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. அதை விட்டுட்டு இல்லை படிக்க மாட்டேங்குது, ஸ்கூலில் போய் திருப்பி டீச்சர்கிட்ட கேட்டு, டீச்சர் சரி அம்மா கேட்குறாங்க அப்பா கேட்குறாங்க நான் படித்து முடிக்க போகிறேன்னு பிள்ளைகள் படித்து முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சந்தோஷம். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எங்கள் காலத்துல எல்லாம் நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இப்போ சமூகமயமாக இருந்தோம். கண்டிப்பாக நானும் தான், எல்லாரும் அப்படி தானே. ஆனால் இப்போ பார்த்தா இப்போ தனிமையில் இருக்கிறதும் தனிச்சிருக்கிறதுக்கும் 2 வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பார்த்தா தனித்தனியாக அவங்க இருக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு உளவியல் பாதிப்பை உருவாக்கும். கண்டிப்பாக. அந்த சூழல் தொடர்பாக உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் வந்து என்ன சொல்வேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் படித்த அன்னைக்கு விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும், கொஞ்ச நேரமும் விளையாடணும். அந்த ஓடி விளையாடு பாப்பா இருக்கு இல்லையா, பாரதியார் சொன்ன மாதிரி விளையாடாத ஒரு சைல்டுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. என்னை பொறுத்து ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் ஃபஸ்ட். அந்த மாதிரி போய் அட்லீஸ்ட் வெளியில் விளையாடுறதுக்கு நீங்கள் சொன்னால் அந்த சமூகம் வேணும். தனியாக இருக்கும்போது எங்கே போய் விளையாடு, இந்த நேரம் ஃபோனையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு நீ போய் விளையாடுன்னு சொல்லணும். நம்ம தான் அதுக்கு அந்த சூழலை என்ன சொல்கிறது க்ரியேட் பண்ணணும். அது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோடையாவது விளையாடணும். இல்லை ஏதாவது ஒன்று நடந்தே தீரணும். இதுதான் வந்து நம்ம ஒரு புக் இருக்கு இல்லையா, ஒரு ஜாப்பனீஸ் புக் ஒன்று, அந்த புக்கில் எழுதியிருக்காருல்ல கம்யூனிட்டி லிவிங்னு. அந்த கம்யூனிட்டி லிவிங் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் நம்மளோட வாழ்நாளையே நீடிக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம வாழ்நாளும் நீடிக்கும், நம்மளும் சந்தோஷப்படுவோம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம நல்லா படிப்போம். எல்லாமே கனெக்டட் தான் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம வந்து வெளியில் போய் விளையாடணும், எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் தனிச்சிருக்கிறது வந்து நல்லதே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம முன்னாடி இருந்த அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் சொன்னீங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து இருந்ததே நல்ல விஷயந்தான். இல்லை அது ஒரு காலப்போக்கில் நம்ம வந்து அது சரியில்லை, இவங்களோட இருக்க முடியாது, மாமியாரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியே மாற்றிட்டோம். ஆனால் அதில் இருந்த அந்த சந்தோஷம், பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தைன்னு எல்லோரும் சேர்ந்து இருந்த ஒரு கம்யூனிட்டி லிவிங் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லது தான். ஏன்னா அதுவும் இந்த கல்விக்கு தொடர்பாக இருக்கின்றது, அப்படியே கரெக்ட் பண்ணுது. இந்த பில்லியன் ஆஃப் நரம்பு நியூட்ரன்ஸ் வந்து மூளைக்குள்ள ஓடிக்கொண்டு தெரியும். அவ்வளோத்துக்கும் வேலைகள் தேவை. எப்பவும் அந்த ஆக்டிவாக வச்சுக்கொள்ளணும்னா அந்த விஷயத்தை நாங்கள் செய்யணும். பலருக்கு அதை பற்றி புரிந்துணர்வு இல்லை, அதுதான் சொல்லலாம். சரி, மேலதிகமாக நாங்கள் நிகழ்ச்சி முடிவடைய நேரம் வந்து விட்டதனால் உங்களுடைய கல்வி தொழில்நுட்பம் லேர்னிங் ஹவு டு லேர்ன், ஆமாம் லேர்னிங் ஹவு டு லேர்ன், இதை மீண்டும் ஒரு முறை விளக்கமாக நேயர்களுக்கு சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக லேர்னிங் ஹவு டு லேர்ன், நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஆல்சோ நோன் அஸ் ஸ்டடி டெக்னாலஜி, தமிழில் வந்து கல்வி தொழில்நுட்பம். இதில் இருக்கிற அந்த மூணு பேரியர்ஸ் தடைகள் இருக்குது. 3 தடைகள் பற்றி இது பேசுது. என்ன தடைகள், இந்த தடைகள் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு ரெமெடி, இப்போ வயிற்று வலி வந்தால் டாக்டர்கிட்ட போவீங்க இல்லையா, டாக்டர் மருந்து கொடுப்பார், சரியாக போயிடும். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த புக்கில் அவங்க காமிக்கிறோம்.
அது நான் ஆல்ரெடி ஒரு 8 ஸ்டெப்ஸ் டு வேர்ட் கிளியரிங் மாதிரி முதலே சொன்னேன். அது ஒன்று. இல்லைனா போயிட்டு அந்த ரியல் ஆப்ஜெக்டை உண்மையான பொருளை எடுத்துகிட்டு வந்து வாசித்து படிக்கிறது, இல்லை படிப்படியாக படிக்கிறது. படிப்படியாக படிக்கிறதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்வேன். நான் பேக்கிங் கிளாஸ் போனேன். பேக்கிங் கிளாஸ் இல்லை, ஐ திங்க் பேக்கிங், ஆமாம், ஒரு ப்ரீமாஸில் போய் படிச்சிருந்தேன். அப்போ அங்கே போனால் அவங்க வந்து காமிப்பாங்க எப்படி செய்கிறதுன்னு. அதுதான் ஸ்டார்டிங். நம்ம பார்க்குறோம், அப்புறம் கேள்வி கேட்குறோம். இதுதான் லேர்னிங் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும், ஏன் மிஸ்டேக் பண்ணிட்டு இனிமேல் படிக்க மாட்டேன்னு சொல்லாமல், ஏன் அந்த மிஸ்டேக் வந்தது அப்படின்னு நான் செஞ்சேன். நான் நல்ல பேக்கர் ஆவேன் இல்லையா? எந்த தொழிலாக இருந்தாலும், எனிதிங், டிரைவிங், ஈட்டிங், நீங்கள் டான்ஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஆக்டராக இருக்கலாம். ஆக்டிங்கே ஒரு இவ்வளோ கஷ்டமான விஷயம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே அந்த படிப்படியாக எப்படி செய்கிறது, அது வந்தால் என்ன நடக்கும், இந்த புக் எல்லாமே கொடுக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஸ்கூல்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நீங்கள் சொன்னீங்க கிராமத்து பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் நிறைய மூடப்படுது இன்றைக்கி. எங்களுக்கே தெரியும் ஸ்கூல்ஸ். நான் அன்றைக்கி நியூஸில் வாசித்தேன், இங்கே தான் நிறைய பிள்ளைகள் இல்லாதனால ஸ்கூலை மூட போகிறாங்கன்னு. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆமாம். ஸோ டீச்சர் ட்ரைனிங்க்கு நான் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் வந்து இந்த நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பீங் த பிரைம் மினிஸ்டரே அவங்க வந்து நிறைய பண்ணுறாங்க. அப்போ அவங்க இதையும் கொஞ்சம் எடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். டீச்சர் ட்ரைனிங் வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். ஆக்சுவலி ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. அடுத்ததாக அதைத்தான் நான் கேட்க போகின்றேன். உங்கள் மூலமாக பயன்பெறுவதற்கு எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்வது? தொலைபேசி இலக்கம், இமெயில் ஐடி, வெப்சைட் தான் இருக்கா? ஆமாம், இருக்குது. ஓகே, அதை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் மேலதிகமாக. எனவே இறுதியாக ஒட்டுமொத்தமாக தமிழை வணக்கம் அதிதிகள் பக்கம் நேயர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். நான் இன்னைக்கு கல்வி பற்றி பேசுகிறதுனால அதுலேயே இருக்கிறேன். உங்களோட குழந்தைங்களை நீங்கள் வந்து நல்லா படிக்க வைக்கணுன்றது எல்லாரோட ஆசையும். ஆனால் சரியான முறையில் படிக்கிறாங்களா? சரியான முறையில் படித்தா அவங்க இவ்வளோ படிக்கிறது போல் இவ்வளோ படிப்பாங்க அந்த கொஞ்ச நேரத்துலேயே. அதை செஞ்சு அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்ய விடுங்க. அவங்கள சந்தோஷமாகவும் வாழ விடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அவங்க தானாகவே நல்ல மனிதராக வருவாங்க. இன்றைக்கி சொசைட்டிக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மனிதரும் நல்ல மனிதராக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சொசைட்டியே நல்லா வரும் இல்லையா? ஸ்ரீலங்கா ஒரு அழகான ஊர், உண்மையாகவே சொல்ல போனோம், ரொம்ப பியூட்டிஃபுல் ஊர். அந்த ஊர் இப்போ எவ்வளவோ நடந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி வார் இருந்துச்சு. நமக்கு இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி we had some இந்த ப்ராப்ளம் இல்லையா? ஒருக்கு அடிப்படை காரணமும் ஒரு கல்வி தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அது ஒரு சமூக வெட்டுப்புள்ளி, விகிதாசாரத்தின் அடிப்படையில் வெட்டுப்புள்ளி. அதிகமாக மார்க்ஸ் எடுக்கின்றார்கள், படிக்கின்றார்கள் என்று ஆரம்பித்த சின்னோர் தீப்பொறி தான். ஆமா, கேள்விப்பட்டேன் 83ல இல்லையா? நூலகத்தை எரிக்க வேண்டிய சூழலில் உருவாகிவிட்டது. ஆமா, பாருங்க, அதெல்லாம் ஆன்மாவில் கை வைப்பது அதுதான் கல்விதான். கல்விதான். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் அன்னைக்கு அந்த மேபி இது இருந்திருந்தா அதை விடவும் மேலே எடுத்துருக்கலாமா? அவர் எங்கே போய் முடிச்சிருக்கோமோ தெரியாது. உலகமெங்கும் இருந்தாலும் சொல்லுவாங்க என்ன, யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழியை போன்ற மொழி இனிதாக காணாமல் பாரதி சொல்லும்போது அது ஒரு மொழி தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க, பல மொழி தெரிந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவிலாம் படித்தீங்க வந்துட்டு இந்த மொழியை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. மொழியோடு சேர்ந்து அந்த அறிவோடு தொடர்பாளருக்கான ஆங்கில மொழியோ எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்த மொழி. இப்போ நாம் அன்று குமரி கண்டத்திலிருந்து சங்க இலக்கிய காலங்களில் உலகத்தை கொண்டு போனது வரை இந்த உலகம் எல்லாம் தமிழர்கள் பரவி இருந்து அவரவர்கள் படைப்புகளை தமிழ் தாய்நிலத்துக்கு கொண்டு வருகின்றார்கள். ஸோ அந்த கல்வி என்பது பெரிய ஒரு ஆயுதம், ஆளுமை, ஒரு ஆண்மான் ஆயுதம். உண்மைதான். நிச்சயமா அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு அதை கடத்த வேண்டும். பெற்றோர்களே உங்களுடைய கடமை. வெறுமனை குழந்தைகள் மீது மாத்திரம் பழியை சுமத்திடக்கூடாது. பெற்றோர்களை விட அதிகமாக நேரங்களை செலவிடுவது குழந்தைகள் ஆசிரியர்களிடம். ஆசிரியருக்கு அந்த சமூக பொறுப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய ஆசிரியர்களும் நல்ல பல முற்போக்கான ஆசிரியர்களுக்கு இந்த இடத்தில் உங்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நேரத்தில் தமிழை வணக்கம். நன்றி, எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கல்வி தொடர்பாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கம் எப்பொழுதும் கதவு திறந்த வண்ணம் இருக்கின்றது. நீங்கள் மக்களுக்கு பயன்படுகின்ற நிகழ்ச்சிகளை கண்டிப்பா செய்வோம், நிறையவே பண்ணலாம். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நான் வேற வேற ஊர்ல படிச்சிருந்து ஆங்கிலம் தான் என்னோட மெயின் மொழியா இருந்தாலும் நான் தமிழ் எப்பயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுவேன், தமிழ் தான் உலகத்திலேயே பழமையான மொழி. அதை எனக்கு வாசிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும். அதனால அது ரொம்ப பெருமை அடைகிற ஒரு விஷயம்தான். ஆனால் நல்ல விடயம்.
ஆனால் இப்போது காலம் மாறி போயிருக்கின்றது. என்னென்றால் இப்பொழுது தமிழின் அருமை பெருமைகளை வேற்று மொழிக்காரர்கள் வேற்று பிரதேசத்தவர்கள் வந்து கற்றுக் கொடுக்கின்றார்கள். எவ்வளவு அந்த வகையில் ஒரு பெருமை தான். நன்றி. இந்த நிகழ்வில் வந்து பயனுள்ள பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.